வெல்கம் டு குட்டிக்ஸ் சேனலுக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேசிங் அடுத்து இன் கார் 2 தான் விளையாட போகிறோம். பார்ட் 2 வாங்கி இப்போ ப்ளே பண்ணுவோம். அதுக்கு சேனலை விட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே இருக்க பெல் பட்டன் மட்டும் டிங்னா வச்சுருங்க. அப்போ தான் நான் போட வச்சுலாம் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் பார்க்கலாம். செவன்ஸ் நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணுவோம். நம்ம வந்து என்னடா இன்றைக்கி டியூட் பாஸ் போட போகிறேன்னு சொன்னேன்னு கேட்டிங்களா? இன்றைக்கி நான் வந்து டியூட் பாஸ் போட போகல. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது பார்ட்டாக இன்னும் 2 பார்ட்ஸ் இருக்குது. டியூட் பாஸ் முடிஞ்சிடுச்சு. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி இந்த கேம் விளையாட போகிறோம். நம்மளோட ஒரு அக்கா தான் கேட்டிருக்காங்க இந்த கார் ரேஸ் விளையாடு நம்மளோட யாரும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட்னா கார் ரேஸ் கேம் விளையாடுங்க போதோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து இப்போ எனக்கு கார் ரேஸ் கேம் விளையாண்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கார் ரேஸ் கேமு இது மட்டும்தான். அதனால் வந்து எனக்கு பிடிச்ச கார் ரேஸ் கேமு நான் விளையாண்டுருக்கேன். அவருக்கும் இந்த கேம் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காது. அதனால் வந்து நான் இந்த கேம் ப்ளே பண்ணிருக்கேன். நம்ம இப்போ ப்ளே பண்ணுவோம். இந்த ஆடெல்லாம் கண்டுக்காதீங்க, இது எரிச்சலை கிளப்பிட்டுருக்கு. நம்ம அப்படியே நேராக நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போவோம். நேற்றே என்கிட்ட இந்த கேம் கான்செப்ட்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் 10 இது லாரி போகுது 10 + 10 போடு இங்கே வா போடு அப்படி போடு இப்படி போடு போடு சரியாக தான் வந்துட்டுருக்கு. அப்படியே இடிக்காமலே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கணும்டா. இப்படி இப்படின்னு வந்துருக்கேன். போட ஸ்டாப் 10 அடுத்து போடு 10 போடு 10 அப்படியே இடிக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ளூ காரில் இடிச்சிருப்பேன். அப்படியே போடா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். ரொம்ப கார் கிட்ட வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடணும். இந்த கேம் பிளே ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த கேம் பிளே விளையாடணுன்னா கேமில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே ஒரு லெஃப்ட் போடு. என்னென்னமோ பைக்கெல்லாம் நடுவில் கொண்டு வரானுங்க. பச்சக்க இடிச்சிருக்குண்டா. ஸ்டாப், நான் வேற கொசு சொல்லிட்டுருக்கேன். போடு அடுத்தே இடிச்சிச்சு. 450 கிடச்சிருக்கு ஸ்குவாரு. நம்ம இப்போ ப்ளே பண்ணுவோம். இதெல்லாம் பீஸ்லாம் போல. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டோம். இன்னைக்கு அந்த ப்ளூ காரை வாங்காமல் அந்த கேமை நான் முடிக்க மாட்டேன். இந்த கேமில் வந்து நம்ம ரெண்டு
ஒரு 2 கார் வாங்கிட்டு கேம் பிளே முடிக்க போகிறோம். ஏற்கனவே இல்லை, ஒரு பாட்டு போட்டேன். இப்போ 2வது பாட்டு. ஸ்லோ போடி. பூச்சி ப்ளூ கார் வண்டியா நடுவில் வா. இந்த கேமில் நம்ம ஹார்ன்லாம் அடிக்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கு கீழே ஒரு ஹெட்லைட் மாதிரி இருக்கும். நமக்கு நீங்கன்னா ஹார்ன் அடிக்கலாம். பேம் 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 பேன்னு அடிக்குவோம். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளமு என்னென்னா, நான் என் ஃபோனில் ஃபுல் சவுண்டையும் ஏற்றினா என் வாய்ஸ் கேட்காது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஹார்ன் சத்தம் கேட்க மாட்டேங்குது. அதனால தான் என் வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கேட்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், சவுண்ட் நல்லா அதிகமாக வச்சுருந்தா என் வாய்ஸ் கேட்டுருக்காது. அன்றைக்கி அந்த டியூட் தெஃப்ட் லாஸ்ட் பார்ட்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, சவுண்டு கேட்காம, அந்த மாதிரி தான் கேட்காது. என் ஃபோனில் நான் அந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த ப்ராப்ளம். நம்ம விபிஎஸ்லேயே அதுதான். நம்ம விபிஎஸ் கேமிங் சேனல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே இந்த ப்ராப்ளம் தான் விபிஎஸ்லே. இடிக்காம போடா, அப்புறம் சம்பளத்தை நடுவில் கை வச்சுக்கோனுங்க. ஸ்டாப். அப்படியே நேரா போடா. போடு 10. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஜஸ்ட் மிஸ்டேக். கொஞ்ச நேரத்தில் இடிச்சிருந்தேன்னா அந்த மேட்சே போயிருக்கும். போடு. அப்படியே ஒரு ரைட்டு, இன்னும் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு. பார்த்து 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 பார்த்து. இன்னும் 2 போட்டால் நம்ம 500 வந்துடலாம். போடு. 1 போட்டேன், 2ம் போட்டேன், 500 வந்துட்டேன். அச்சோ, 510 போய் நான் ஸ்கொயரில் தோந்துட்டேன். பஸ் சிமுலேட்டர். again. இந்த ப்ளூ காரை வாங்கிட்டு இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். நான் சும்மா சொன்னேன், இந்த கேமில் வெறும் 3 பார்ட் தான் இருக்கு. இது நாளைக்கு எண்டிங்கு. நான் நாளைக்கு ரியலாக ஒரு ஃபேஸ் ரீல் மாதிரி பண்ண போகிறேன். என்னதுன்னா, எங்கள் அண்ணனும் நானும் ஒரு கேரம் போர்ட் ப்ளே பண்ணுற மாதிரி நான் ரியலாகவே ஃபோனில் கேமராவில் எடுத்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோவாக போட போகிறேன். அதுக்கடுத்து மண்டே காவே சென்டிங் வந்துடும். இப்போதான் நாளைக்கு எங்கள் அண்ணனும் நானும் கேரம் லைவ் எடுக்க போகிறோம். கேமிங் லைவ் இல்லை, ரியல் லைவிங்கு. நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போயிட்டுருக்கேன்னு. போடு போடு போடு. லல்லாது பையா. இங்கே ஃபுல்லாகவே ஒயிட் காராக போயிட்டுருக்கு.
நேராக பார்த்தா ஒயிட் கார் தான் போயிட்டுருக்கு. ரைட்டில் பார்த்தா ரெட்டு, அதுக்கப்புறம் லெஃப்டில் பார்த்தா க்ரீனு. ஜிங்கு 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 அடிக்காதடா. என் காரு சைஸே ஒரு 20 கிலோ தான் இருக்கும் என் காரு வெயிட்டே. இவனுங்க கார் என்னடான்னா ஒரு 150 கிலோ இருக்கும் போல. அப்படி இருக்க வண்டி இடிச்சாலே சதறி போயிடுது. திணற அடிக்கிறானுங்க மாதிரி, அப்படி ஒரு அடி அடிக்கிறானுங்க இந்த இடிச்சாலே. இடிக்கக்கூடாது ஆண்டவா குண்டவா கண்டவா. பின் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு. என்னடா காதுக்குள்ள காது பூந்துட்டு வருது. காது என்ன ஆவியா நானும் கேட்குறேன். போடா இன்னும் 1 வந்தால் 300 போயிடலாம். போடு ஸ்டாப். இப்போ நேரா போடா. இந்த கேமில் ஹெட்லைட் போடுற மூட்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இன்னொரு இடத்துல போட முடியும். இந்த கேமில் எத்தனை இடம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா 2 பேக்ரவுண்ட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் நிறைய பேக்ரவுண்டு இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் நம்ம ஹெட்லைட்லாம் யூஸ் பண்ணலாம். நைட்லாம் இருக்கும். போடு 10 இடிச்சுக்குங்க. ஷட்டு ஜஸ்டில் தோந்துட்டேனே. கூட அவங்க ஹாட்டில் வைப்பேன். இன்னும் 3 லெவல் விளையாண்டுட்டு இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். இல்லை இன்னும் 2 லெவல் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஒரு ஸ்கொயர் கூட எடுக்கலடா. இப்போ தான்டா 20 ஸ்கொயர் எடுத்துருக்கேன். 40 ஸ்கொயர் எடுத்துட்டேன். 50 60 70 80யும் 90யும் எனக்கு எப்படி தமிழில் சொல்லணும்னு தெரியாது. போடு 100 120 130 140 150 160 170 இடிச்சுக்குண்டா. 200 எப்படி சொல்லணும்னு தெரியாது. இதுதான் லாஸ்ட் மேட்சாக இருக்க போது எல்லாம் ரெடியாக இருந்துக்கங்க. இந்த மேட்ச் நிறைய ஸ்கோர் எடுக்கணும். விஷ்ணு நிறைய ஸ்கோர் எடுக்கணும் வேண்டிக்கோங்க. போடு அப்படியே நேராக போங்கடா. போட 50 60 70 110 20 1000. ஒரே கல்ல 2 மாங்காய் அந்த மாதிரி 2 10 கிடச்சிச்சு நமக்கு. பொடி பொடி ஸ்பீடாக போயிட்டுருக்கணும்.
கிட்ட லாரி வந்தக்கப்புறம் அப்படியே ஸ்லோ பண்ணிடும். கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ண வேணாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலே போதும். ஏதா போடா, அப்படி போடா. இந்த செடி இப்படி போடு. ஸ்லோ 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 ஸ்லோ. ரொம்ப கால் கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் நிறையா ஸ்லோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டம், நீங்கள் ரொம்ப ஸ்லோவாகவும் ஸ்லோ பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்லோ கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஸ்டார்ட் ஆஃப் வைஸ் யூ அதனால் சொல்ல மாட்டேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கீழே பெல் பட்டன் மட்டும் தீங்கன்னா வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்ட் வைஸ் யூ.